இந்த நாள்ல உலகம் ஒரு மிகப்பெரிய போரினுடைய விளிம்பு நிலையில நிக்குது. இது ஏப்ரல் ஃபூல்லாம் கிடையாது, ஏப்ரல் 1 தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு டெட்லைனை கொடுத்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு பயங்கரமான ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி ஆப்பிள், மெட்டா, கூகுள்னு 18 நிறுவனங்கள் மேல இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார தாக்குதல் நடத்துவோம்னு மிரட்டி இருக்கிறாங்க. மூன்றாவது உலக போர் நிஜமாவே ஆரம்பிச்சிருச்சா? ஒருவேளை அந்த 18 நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்தினா உலக நாடுகள் பொருளாதார மந்த நிலையை சந்திச்சே ஆகணும். அமெரிக்காவில் இருக்கிற மக்களே ட்ரம்புக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் உள்ள தூரம் மட்டும்தான். அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன்ல இருந்து தெஹ்ரான் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா? 9850 கிலோமீட்டர். அதை மைல்கல்ல சொல்லணும்னா 6250 மைல்கள். சோ இவ்வளவு தூரத்துல இருக்கிறது என்னப்பா பிரச்சனை தானே உங்களுக்கு தோணும். இவ்வளவு தூரத்துல இருக்கும் பொழுது அமெரிக்க சோல்ஜர் 15 பேர் ஏன்டா உயிரை விடணும்? அதுவும் இல்லாம இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல இந்த இடத்துல ஈரான் அதனுடைய அமைப்புகளும் பண்ணா, இவன் போயிட்டு அதை தடுக்கணுன்றதுக்காக அமெரிக்க கடற்படை $1 பில்லியன் செலவு செஞ்சிருக்காங்க. யாருடைய காசை எடுத்து யாருக்கு செலவு பண்றது? எவனோ கஷ்டப்பட்டு உழைச்சா வைத்த வளர்க்கிறவன் இன்னொருத்தன்ற மாதிரி ட்ரம்ப் அதிகாரத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அமெரிக்க மக்களுடைய உழைப்பை சுரண்டுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஒரு போர் நடக்குதுன்னா அதனுடைய தத்துவம் என்னவா இருக்கும்? ஒன்னு மக்களை காப்பாற்றணும், இல்ல நாட்டை பாதுகாக்கணும். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. ஆனா இங்க அமெரிக்கா எதுக்காக போர் செய்யுதுன்னு உங்களுக்கு புரியாம இருந்துச்சுன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துடுறான். ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குறத தடுக்கணும், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல ஈரானுடைய செல்வாக்க குறைக்கணும். இந்த இடத்துல இஸ்ரேலுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சு அதே மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். இதுக்கு இஸ்ரேல் தானே போராடணும், அமெரிக்கா ஏன் போராடணும்? இது பார்க்கிறதுக்கே கோமாளித்தனமா இல்ல? ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 28 வான்வழி தாக்குதல ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தொடங்கி வச்சாங்க. இதுக்கு ஈரான் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒட்டுமொத்த உலகத்திலையும் 20% கச்சா எண்ணெய் இந்த கடல் வழியா தான் போகணும். அதாவது ஹார்முஸ் நீரிணையை மூடிட்டாங்க. இது 33 கிலோமீட்டர் கொண்ட ஒரு குறுகலான பாதை. இந்த போர் தற்போது 30 நாட்களுக்கு மேல நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில அவங்க இடத்துல போயிட்டு, அதாவது ஈரான் இடத்துல போயிட்டு அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகளை அடிச்சு நொறுக்குறது, ஒரு ஸ்கூல் மேல பாம்பு போட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டாங்க. அதுக்கு ஈரானும் சும்மா இல்ல, திருப்பி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல அவங்களுடைய ஹேர்பஸ் இருக்கும்ல, அதை அடிச்சு சுக்குநூறா நொறுக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு நிகழ்ந்துட்ட பிறகு ஏப்ரல் 1 இன்னைக்கு வெள்ளை மாளிகையில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு மிரட்டுற துணியில பேசி இருக்கிறாரு. ஈரானே இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை, அதாவது இறுதி எச்சரிக்கை. ஈரானுடைய எல்லை, சர்வதேச எல்லை எது தெரியுமா? இந்த ஹார்முஸ் நீரிணை தான். இத சட்டவிரோதமா மூடி இருக்கீங்க. அதுவும் இல்லாம உலக அளவுல எரிசக்தி பாதுகாப்புக்கு சவால் விட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் எங்களால் அனுமதி கொடுக்கவே முடியாது. உலக பொருளாதாரத்தை நீங்க பிணை கைதியா வச்சிருக்கீங்க. ஆனா இவரு போயிட்டு இன்னொரு நாட்டை பிணை கைதியா வச்சிருக்க ட்ரை பண்ணலாம். அதாவது இவருக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னி. அதோட நிறுத்தினாரா? உனக்கு இதாண்டா லாஸ்ட் வார்னிங். ஏப்ரல் 6 ஹார்முஸ் நீரிணையை திறக்கலனா உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம், எரிசக்தி உள்கட்டமைப்பு, இதையெல்லாம் அமெரிக்கா டைரக்டா இறங்கி அடிக்கணும் மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. நாங்க போர் செய்யலாம் விரும்பல. எங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் உலக வர்த்தகத்திலையும் எதனா ஒரு பாதிப்புனா நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். எங்களோட இலக்கு அணுசக்தி நீ உருவாக்க கூடாது, அதுவும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல வளரக்கூடாது. இதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கர்வமா பேசி இருக்கிறாரு. நீ மிரட்டனா நான் பயந்துடுவனா? ஈரானுடைய தற்காலிக ராணுவ தலைமை, வெளியுறவுத்துறை அமைச்சகம் 2 பேரும் சேர்ந்து பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா என்ன மாதிரியான மிரட்டல் வேணாலும் விடட்டும், எங்களுக்கு பயமே கிடையாது. அவங்க எவ்வளவு காலம் அவகாசம் கொடுத்தாலும் அதை நாங்க நிராகரிக்க தான் போறோம். எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளார எங்களை மீறி அந்நிய சக்தி உள்ள நுழைஞ்சா அவங்கள தாக்குதலுக்கு உள்ளாக்குவோம்னு பதிலடியை கொடுத்திருக்காங்க. ஈரான் சொன்னது சொல்லல மட்டும் இல்ல, செயல் மூலமா ஹார்முஸ் நீரிணை கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில கதிர் 100 ரக ஏவுகணை எல்லாம் லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்ததும் கொடுத்தாரு. உடனே ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியினுடைய கடலுக்கு அடியில கன்னிவடியை பதுக்கி வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவினுடைய சேட்டலைட் படம் எடுத்து காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் ஈரானினுடைய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC அந்த கடற்கரை ஒட்டி, ஹார்முஸ் நீரிணைய கடற்கரையை ஒட்டி அந்த இடத்துலயே பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எச்சரிக்கைன்றது வாயில இருக்க கூடாது, செயல்ல இருக்கணும்ன்றதுக்காக ஈராக்ல அல் அசாத் விமானத்தளம், இது அமெரிக்காவினுடைய ஒரு விமானத்தளம். இந்த இடத்துல ஈரானுடைய ஆதரவு அமைப்புகள் சின்ன சின்ன ட்ரோட் அடிச்சு கதிகலங்க வச்சிருக்காங்க. ட்ரம்போட கடைசி நாள் 6 அதே மாதிரி ஈரான் ரிப்ளைல நாங்க பயப்பட மாட்டோம், அந்த தேதியை நிராகரிப்போம் சொன்னது. பயம் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு கிடையாது. யாருக்கு? மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, துபாய், கத்தார் போன்ற நாடுகளுக்கு தங்களோட ஆயில் ஃபீல்டுக்கு எதனா ஆகிடுமோன்னு பயந்துகிட்டு பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே வாய்வழி போர் மட்டும்தான். என்னைக்கு காலையில இஸ்ரேலினுடைய எல்லையில அதிபயங்கரமா போர் வெடிச்சிருக்கு. அதாவது லெபனான், அந்த லெபனான் பகுதியில ஹெஸ்புல்லா அமைப்பு, இது ஈரானுடைய ஆதரவு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேலினுடைய வடக்கு எல்லையில
150 ஏவுகணைகளை அந்த ராணுவ தளங்கள் மேல வீசி சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. இதற்கு கோபப்பட்ட இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலமா லெபனான்ல சவுத் சைடுல ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய ஆயுத கிடங்க போயிட்டு தாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் அந்த இடத்துல ஐஆர்ஜிசியினுடைய ரகசிய தளங்களை சுக்குநூறா உடைச்சிருக்காங்க வான்வழி தாக்குதல் மூலமா. இஸ்ரேல் மட்டும் தான் சம்பவம் செஞ்சாங்களான்னு பார்த்தா அமெரிக்காவும் சம்பவம் செஞ்சிருக்காங்க. செங்கடல்ல அவங்களுடைய அமெரிக்க போர் கப்பல் போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்துல ஈரானுடைய ஆதரவாளர்கள் ஊதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அதாவது ஏவுகணையை செலுத்தி இருக்காங்க. அதை தடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் ஆபரேஷன் ப்ரோஸ்பெரிட்டி கார்டியன். இதெல்லாம் போரின் நிலைப்பாட்டில் எச்சரிக்கை கொடுத்தாங்க, பதிலடி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆனா ட்ரம்ப் அதை விட ஒரு லெவல் கீழே இறங்கி பொருளாதார ரீதியா அவங்கள தாக்கணுன்றதுக்காக சென்ட்ரல் பேங்க்ல ஈரான் இன்டர்நேஷனல் லெவல்ல டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ணாதபடி பிளாக் பண்ணி இருக்காங்க. ஃபாரின் பேங்க்ல போயிட்டு ஈரானுடைய சொத்தோ பணமோ எதையுமே எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணி இருக்காங்க. இதெல்லாம் பண்ணா ராணுவத்துக்கு தேவையான நிதி கிடைக்காதுல்ல, உங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்க முடியாது, நீங்களும் தாக்குதலை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு துறையிலையும் கை வச்சிருக்கிறாரு. அது வேற எதுவும் இல்ல, பெட்ரோலியம் செக்டார். கிட்டத்தட்ட ஈரானுக்கு 80% வருமானம் இதுல மட்டும்தான் வருது. ஆகையினால இதை முடக்கினா உனக்கு மொத்தமா வருமானம் கட்டாயிடுன்னு சொல்லிட்டு அவங்கள பேன் பண்ண சொல்லல, அவங்க மேல பொருளாதார தடை விதிக்கல. மற்ற நாடுகள் அவங்க நாடுகள்ல போயிட்டு ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு நாடோ போயிட்டு எண்ணெயை எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு உச்சபட்சமான பொருளாதார தடை விதிக்கப்படும். அதுவும் இல்லாம எந்த கப்பல் அவங்களுடைய எண்ணெய் சுமந்துகிட்டு போறதோ அந்த கப்பலுக்கு யார் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் பொருளாதார தடை உச்சபட்சமா விதிக்கப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல தடை விதிச்சு வன்மத்தை கக்கி இருக்கிறாரு. வருமானமே கிடைக்க கூடாதுன்றதுக்காக போர்ல பதிலடி கொடுத்தவனுக்கு பொருளாதார ரீதியா போர் நடத்தினா அதுக்கு பதிலடி கொடுக்க தெரியாதா? அமெரிக்காவினுடைய சிலிகான் வேலி நிறுவனங்களுடைய டேட்டா சென்டர் மேல சைபர் அட்டாக் பண்ணுவோம். மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிறுவனமான எக்ஸான் மோபில், இன்னொரு பக்கம் சேவ்ரான், இது மேலேயே நாங்க தாக்குதல் நடத்துவோம். ஈரானுடைய சைபர் அவெஞ்சர்ஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அமெரிக்காவினுடைய பேங்க் சிஸ்டமே முடக்கிற அளவுக்கு டிஜிட்டலா அட்டாக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும்ல, கூகுள், மெட்டா, இந்த மாதிரியான நிறுவனங்கள் 18 நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இவன் எதனா பண்ணிட போறான்னு பயந்துகிட்டு அமெரிக்காவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள், இப்ப எக்ஸான் மோபில் நம்ம சொன்னோம் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இதுல இருந்து ஊழியர்களை வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு மிகப்பெரிய பலத்தை பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஊழியர்களும் 18 நிறுவனம் சொன்னோம்ல, அதுல இருந்து ஆட்களை வெளியேற்றிட்டு அங்க ஹை அலர்ட்டை கொடுத்துட்டு சைபர் அட்டாக் நடக்காம இருக்கிறதுக்காக ஆத்தென்டிகேஷனையும் ஃபயர்வாலையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ட்ரம்ப் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மீதோ சொத்து மீதோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது அமெரிக்கா மேலேயே ஏற்படுற மாதிரி, அப்படி மீறி எதனா பண்ணீங்கன்னா ராணுவ படையை உள்ள இறக்கி தக்க பதிலடியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு ஐஆர்ஜிசி அந்த 18 நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி இருக்காங்க. ஒருவேளை 18 நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்தினா 3வது உலக போர் வருமா? வருவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இந்த நிறுவனம் மேலாம் தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா போயிட்டு அவங்களை அழைப்பு விடுப்பாங்க, வாங்க எங்களோட போர்ல பங்கெடுத்துக்கோங்க. அப்படி கலந்துக்கும் போது இந்த இடத்துல பல நாடுகள் போர்ல ஈடுபடுவாங்க. அதுவும் இல்லாம ஈரான் பக்கமா நட்பு நாடுகளா ரஷ்யாவும் சீனாவும் இருக்கிறாங்க. இப்போ 2 பக்கமும் பலமான நாடுகள் உள்ள இறங்கும் பொழுது இது போராவே வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 18 நிறுவனங்கள் மேல ஒருவேளை தாக்குதல் நடத்திட்டா பேங்க் செக்டாரு, தகவல் தொடர்பு, வர்த்தகம் எல்லாமே முடங்கி போயிட்டு நிற்கும். உலக மக்களே பொருளாதார மந்த நிலையில இருப்பாங்க. சோ டுடே ஈரான் அந்த 18 நிறுவனங்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா நடக்கிற நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தமிழோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.